வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2இல் 4வது வினாவாக வந்த இருபடிச் சமன்பாடை உருவாக்குதலும் தீர்த்தலும் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தரக்கு இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன், அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா, இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா, இல்லை என்னோடது சூம் மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா. இப்போ சூம் மூலமாக கல்வி ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையும் சரி, நேரடி வகுப்பு பிள்ளையும் சரி, ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் படித்து கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது. ஸோ நீங்கள் படித்து கொண்டு கேட்க அதுக்கு முந்தைய வருட பேப்பர்களை நீங்கள் ரெக்கார்டிங்கை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். டவுட் வராமல் கணிதம் படிக்க இயலாது, சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளைகள் தர சப்போர்ட்டால் தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது. இல்லை நீங்களும் என்னுடைய சூம் மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளணுமென்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்க. தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும். உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும், கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் சூம் மூலமான கணித வகுப்புலையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். பிரயோசனமாக இருக்கும். இணைந்து பாருங்கோ. செட் ஆகலைண்டா விலகியும் செய்யலாம். அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா காலத்துக்கு காலம் டைம் டேபிள் மாறும். ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிள்லாம் எப்போவும் இருக்கணும் இல்லை. ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் சூம் கிளாஸ் டைம் டேபிள் ரெண்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன். அது தொடர்பான விவரத்தையும் அனுப்புவேன். நீங்கள் கட்டணத்தை கட்டி பற்றுச்சீட்டத்தை கட்டினா நான் உங்களோட வகுப்புக்குள்ளே இணைத்து கொள்வேன். மிக பயனுள்ளதாக இருக்கும். இணைஞ்சு பாருங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். 4வது கேள்வி. A,B என்பன 20 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய செவ்வக வடிவிலான 2 பூப்பாத்திகளாகும். ஏயினது நீளம் x மீட்டரும் பியினது நீளம் x4 மீட்டரும் ஆகும். பூம்பாத்தி ஏயினது அகலத்தை எக்ஸின் சார்பில் காண்க, பூம்பாத்தி பியினது அகலத்தை எக்ஸின் சார்பில் காண்க. அந்த அகலத்தை கண்ட பிறகுதான் அகலத்தை வச்சு தான் இருபடிச் சமன்பாடு. வழக்கமாக நாங்கள் பார்க்குறது பரப்பளவை வச்சு இருபடிச் சமன்பாடு அமைகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேள்வி வித்தியாசமாக அகலத்தை வச்சு இருபடிச் சமன்பாடு அமையும். ஓகே, இது என்னென்னா 2 பேர்ட்ட பரப்பளவும் ஒரே அளவு, 2 தளவுரு கடந்த பரப்பளவும் ஒரே அளவு. ஆனால் நீளம் வித்தியாசப்படுதுன்னா கட்டாயம் அகலமும் வித்தியாசப்படணும். அகலத்தை வச்சு தான் இந்த தொடர்பு வருது. நாங்கள் என்ன செய்வோம்னா வினாயிலக்கு 4க்கு படங்குருவம் 2 செவ்வகங்குருவம். இப்போ இது ஒன்று நீளம் குறைஞ்சது, இது நீளம் கூடினது எக்ஸ், அடுத்தது x4. ஸோ 4ஆல் நீளத்தை குறைச்சோம்டா ஸோ அங்கே அந்த சந்தர்ப்பத்தில் அகலம் கூடும். இது நீளமும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். ஸோ அதுக்கேட்டு மாதிரி நான் படங்குறேன். முதலாவது அது அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. நீளம் அகலமாகும், அகலம் நீளமாகும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது x சென்டிமீட்டர் நீளமானதும் ஒரு அகலம் இருக்கிற 20 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய மீட்டராக 20 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய ஒரு செவ்வகம். அதே மாதிரி அடுத்தது இதை விட 4 அலகு நீளம் குறைவு. ஸோ பரப்பளவு மாறக்கூடாதுன்னா கட்டாயம் என்ன இருக்க போகுது, அகலம் பெருசாக இருக்க போகுது. நமக்கு அந்த கதையெல்லாம் தேவையில்லை, இந்த படமே தேவையில்லை. எங்களுக்கு தரவை மட்டும் தெளிவாக குறித்து கொண்டோம்டா சரி. இவருக்கு இந்த செவ்வகத்துக்கு பேர் A என்றும் இந்த செவ்வகத்துக்கு பேர் B என்னும் வைக்கிறோம். 2 பேர்ட்ட பரப்பளவுமே 20 மீட்டர் வர்க்கம் அலகை கொண்டு வரையில் 2 பேர்ட்ட பரப்பளவுமே 20. இவற்ற நீளம் x மீட்டர் அலகை கொண்டு வரையில் அடுத்தவற்ற நீளம் x4 மீட்டர். அடுத்தவற்ற நீளம் x4 மீட்டர். நமக்கு இப்போ கேட்கப்பட்டது என்னென்னா இந்த அகலத்தை, அகலமண்டே போடுவோமே, இந்த அகலத்தை எக்ஸின் சார்பில் காண்கும். சரி, எங்களுக்கு தெரிஞ்சது என்ன என்று சொன்னால் செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் ரோமன் இலக்கம் 1. அது எப்படி காண்றோம்னு பாருங்கடா. செவ்வகத்தின் பரப்பளவு சமன் நீளம் தர அகலம். உனக்கு இந்த முறை எது தெரியும்?
நீளம் ஓகே நீளம் தெரியும். வேறு பரப்பளவு தெரியும். முக்கியமாக நாங்கள் சொல்லுவோம்டா பரப்பளவு தெரியும், நீளம் தெரியும், அகலம் நமக்கு தெரியாது. ஸோ அகலத்தை காணணும்னா இந்த எக்ஸை அங்கே அனுப்பணும். ஆகவே இந்த செவ்வகத்தின் அகலம் 20 எக்ஸால் வகுக்கும் போது எனக்கு வரும். அது அலகு வந்து மீட்டராக இருக்க போது. ஏன்னா இது மீட்டர் வர்க்கம், அது மீட்டர். அப்போ அலகு வந்து மீட்டராக இருக்க போது 20/x அலகு என்றதுன்னு தேவைதானே. எல்லாத்துக்கும் அலகு வர போட்டு வச்சுக்கான். அலகு வந்து மீட்டர். அந்த பெருமானம் வந்து 20/x செவ்வகத்திலிருந்து வரப்போம். அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கு என்னென்னா ஏ பகுதியில் ரெண்டாவது கேள்வி பூம்பாத்தி பியின் அகலத்தை காண்க. திரும்பவும் சூத்திரமா அதே பொதுவான ஐடியாவை வச்சு செஞ்சிடலாம் தானே. ஏ பகுதியில் ரோமன் இலக்கண் 2 பூம்பாத்தி பி இந்த பரப்பளவு, அது இந்த பரப்பளவை அது இந்த நீளத்தால் வகுப்பதன் மூலம் ஸோ பூம்பாத்தி பி இந்த அகலம் வந்துட போகுது. ஸோ பூம்பாத்தி பி இந்த அகலம் மொத்தம் 20 நாங்கள் இந்த முறை வகுக்க போகிறது எக்ஸை 4 வகுக்கும் போது எனக்கு பூம்பாத்தி பி இந்த அலகு வரும். அது என்ன பெருமானம் தான் வரும், அது என்ன அலகு மீட்டரில் இருக்குது. அவ்வளோதான் தொடர்பு. இந்த ரெண்டு அகலங்களுக்கு இடையில தான் தொடர்பு. பூம்பாத்தி ஏயின் அகலமானது வடிவம் எழுதி கொள்வதற்கு தெளிவாக இருக்கணும். இந்த சமன்பாடு உருவாக்குறதுல பிழை விட்டோம்னா கதை முடிஞ்சு. பூம்பாத்தி பியின் அகலமானது பூம்பாத்தி ஏயின் அகலத்திலும் 2 மீட்டர் அகலம் அதிகமாகும். யார் அதிகம்? பி தான் அதிகம். ஸோ எழுதுவோம், இதை ஒழுங்காக எழுதுவோம், இல்லைன்னா குழப்பிடும். பி இந்த அகலம் ஏ இந்த அகலத்தோட 2 கூட்டினாத்தான் சமனாக இருக்கும். பி தான் பெருசு. ஏயோட 2 கூட்டத்தான் பி இந்த அகலம் பெறும். அதை சொல்லதை அப்படியே சமன்பாடாக முதல்ல மாற்றுறது. ஏன்னா குழப்பம். பூம்பாத்தி பியின் அகலமானது பூம்பாத்தி ஏயின் அகலத்திலும் 2 மீட்டரினால் அதிகம். 2 பேருமே மீட்டராக இருக்கிறனாடி இங்கே கொண்டு வந்து அலகை கொண்டு வந்து குழப்பிக்கொள்ளையில் அலகை எடுத்துட்டேன். 2 அதிகம். அந்த கவுண்ட் எண்ணிக்கைக்குள்ளே தான் நாங்கள் தொடர்படுத்தி கொண்டிருக்கோம். பூம்பாத்தி பியின் அகலத்துக்கான கோவை 20/x4 என்றது. பூம்பாத்தி ஏயின் அகலம் 20/x சக 2 அப்படின்னு வரும். இப்போ இது ஒரு சமன்பாடு. அது சில நேரம் எளிய சமன்பாடாக இருக்கலாம். ஆனால் இது இருபடி சமன்பாடுன்றது வெளியுது பின்னுக்கு தெரியுது. ஏன்னாண்டா பின்னுக்கு பார்த்தா விளங்குது இது இருபடி சமன்பாடு தான். இப்போ இந்த இருபடி சமன்பாடை நான் முதல்ல சமன்பாடாக மாற்றணும். பகுதியில் இருக்கிற அச்சரங்களை பகுதியில் இல்லாமக்கணும். இது பின்னம் இல்லாத சமன்பாடாக நான் மாற்றணும். ஒன்று இங்கால இருக்கிற ஒரு ஆளை ஒரு பின்னம், அங்கால ஏதோ ஒரு பக்கம் இவர் அங்கே அனுப்பிட்டு நீ பின்ன சுருக்கல் செய்யலாம், இங்கே வச்சும் செய்யலாம், அது உண்ட விருப்பம். பின்னம் இருக்கிற சமன்பாடை ஒரு 2 பக்கமும் ஒவ்வொரு பின்னமாக மாற்றி போட்டு குறுக்க பெருக்கி பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றலாம். இது ஒரு வழி. ரெண்டாவது வழி இங்கேயும் ட்ரை பண்ணலாம், அதில் ஒரு தப்பும் இல்லை. இது வந்து ஒரு பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்? பகுதியன் சமன் இல்லை. ஸோ இதுக்கு பகுதியன் முதல் போட்டுட்டு எக்ஸ் என்ற பொமசி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதை மாற்றிக்கொள்ளலாம். அதுவும் எங்களுக்கு இலகுவாத்தான் இருக்க போகுது. 20/x4 சமன். இங்கே பகுதியன் சமன் இல்லை, பொமசி வந்து எக்ஸ். அதுக்கேற்ற மாதிரி தொகுதியன் மாறினா இது எக்ஸ் என்றே வரும். இங்கே இது வந்து எக்ஸால் பெருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போ எக்ஸ் என்று வர்றதுக்காண்டி எக்ஸால் பெருக்கியிருக்கு. மேலேயும் எக்ஸால் பெருக்கினா 2x என்று வரப்போகுது. இப்போ பின்னம் இருக்கிற இந்த சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றுறதுக்கு இங்கே இவர் போய் அவரை பெருக்குவார், கீழே இருக்கிற எக்ஸ் போய் அவரை பெருக்கும். ஸோ 20 தர எக்ஸ் 20x சமன் எக்ஸ் சக 2x இன்ட்டு எக்ஸ் 4 அப்படின்ட்டு வரும். இப்போ இந்த பின்னம் இருக்கிற சமன்பாடு பின்னம் இல்லாத சமன்பாடாக மாறிட்டு, ஆனால் பிரச்சனை பிரக்கெட்டோட வந்துடு. ஸோ பிரக்கெட் இல்லாத சமன்பாடாக மாற்றணும்னா அடைப்பு நீக்கணும். கொஞ்சம் வேகமாகவே அடைப்பு நீக்கலாம். நாங்கள் ஆகலம் குழந்தை பிள்ளைகள் இல்லை, கொஞ்சம் வேகமாகவே அடைப்பு நீக்கிறேன்டா. இங்கே இருக்கிற 20 அங்கே இருக்கிற எக்ஸை பெருக்கும் 20x. அதே மாதிரி இங்கே இருக்கிற 20 அங்கே இருக்கிற சயனால பெருக்கப்படும் சய 80. அதே மாதிரி இங்கே இருக்கிற 2x இந்த எக்ஸை பெருக்கும் சக எக்ஸ் வர்க்கம் என சக இன்ட்டு சக சக. இங்கே இருக்கிற 2x அங்கே இருக்கிற சயனால பெருக்கப்படும் சக இன்ட்டு சய 8x அப்படின்ட்டு வரும். இப்போ பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றிட்டோம். ரைட், என்ன ஒரு வழி இருக்குன்னு சொன்னேன். பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றுறதுக்கு ரெண்டாவது வழி இந்த லைன்ல இருந்தே சொல்கிறேன். 20/x4 இங்கே நிற்கிது. அதே மாதிரி இங்கே 20/x சக 2 அப்படின்னு நிற்கிது. இங்கே இருக்கிற பகுதி எண்கள் இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை.
இந்த ரெண்டு பகுதி எண்ணையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஆளால் பெருக்கணும். இந்த ரெண்டு பகுதி எண்ணையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஆள் இந்த ரெண்டு பேட்டையும் போமாசி. அதுக்கு நாங்கள் இதையும் பிரேக்கெட் போட்டு யோசிக்கணும். அப்போ நான் பெருக்க போகிறது இருக்கிற எல்லா உறுப்பையும் எக்ஸ் இன்டு எக்ஸ்ஐ4ஆல் எல்லாரையும் பெருக்க போகிறேன். முழு பேரையும் எக்ஸ் இன்டு எக்ஸ்ஐ4ஆல் பெருக்க போகிறேன். ஸோ அப்படி எனக்கு பெருக்கிறதால என்ன நடக்குமெண்டா பின்னம் இருக்கிற சமன்பாடு பின்னம் இல்லாத சமன்பாடாக மாறும். ஆனால் அங்கேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கத்தான் போகுது. அடைப்பு நீக்க வேண்டிய வரத்தான் போகுது. அந்த அடைப்பு நீக்கிறது தான், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்ஐ4 அப்படின்றது எல்லாரையும் பெருக்க போகிறோம் எக்ஸ் இன்டு எக்ஸ்ஐ4. ரைட். இப்போ நாங்கள் வெட்டக்கூடியதை வெட்டுவோம்னா இங்கே இந்த பகுதியின் கட்டாயம் வெட்டப்படும். அதுக்காண்டி தான் பெருக்கினது. மீதி இருக்கிறதுண்டா இங்கே 20x, அந்த பக்கம் 20 தர எக்ஸ் 20x sin80x sin80 எக்ஸ் இல்லையா sin80 என்ற 20 தர sin4 sin80 2 தர எக்ஸ் 2x 2xால் உள்ள பெருக்கினா 2x வர்க்கம் sin8x. அதே வரி இந்த இதுக்கு அப்புறம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரைட். கிட்டத்தட்ட இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ரைட். ஓகே. நம்ம இதில் இதுக்கு பிறகு சுருக்கணும்டா. என்னென்று சுருக்கலாம், அதாவது ஒரே இனத்தை உண்டாக்கணும். அடுத்து இது 20 என்னப்போ இங்கே ஆமாடா இதில் நான் தவறுதலாக 2x என்று போட்டேன். 2x வர்க்கம். சரி, எக்ஸ் வர்க்கம் இனம் வேறு எக்ஸ் இனம் வேறு, குழப்பிக்கொள்ளக்கூடாது. அப்புறம் இது சேர்ந்து ஓடுமே, அது பிரச்சனை. இது 2x வர்க்கம் 2x தர எக்ஸ் 2x வர்க்கம். ரைட். ஓகே. ஒரே இனத்தை நான் சுருக்கணும். ஆனால் எனக்கு ஒன்று வடிவாக விளங்குது. சமன்பாட்டு அந்த பக்கம் 20x இந்த பக்கம் 20x ரெண்டு பக்கமும் கழிக்கலாம். இல்லை அங்கே இருக்கிறவரை இங்கே கொண்டு கழிக்கலாம்னு யோசிங்க. ரைட். அப்போ இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ் வர்க்கம் உறுப்பை முதலாவது எழுதுறேன். ஏன்னா எக்ஸ் வர்க்கம் உறுப்பு முன்னுக்கு வரணும். எக்ஸ் இனத்தை எழுதுறேன்டா இதை நீ இங்கே கொண்டு கழித்து பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் மினக்கட்டு வெட்டின நாடி நீ வேகமாக செஞ்சுருப்பேன். sin8x அடுத்தது ஒருமையிலோ மீதமாக இருக்கிறது sin80 அந்த பக்கம் 0. 20 சமன்பாடு இடம்பெல்லாம் மாற்றி விடுறேன். 2x வர்க்கம் sin8x sin80 சமன் 0. ஆனால் இந்த சமன்பாடு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. போய் பாருங்கோ. இது இல்லை சமன்பாடு. எடுத்து காட்ட சொன்ன வடிவம் வேறு. என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ற பாரு. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இருக்கிற எல்லா உறுப்பையுமே நாங்கள் 2ஆல் வகுத்தாத்தான் அங்கே சொல்லப்பட்டதுக்கு வரலாம். நீங்கள் கேட்கலாம், சார் அப்படி வகுக்கலாமோ? அதாண்டா ஒருங்கமை சமன்பாட்டில் செய்கிறோம். அடுத்து நீ நோமலாக பாரு, 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14 வரும். 2 பேரையுமே 2ஆல் வகுத்துப்பார். சமன்பாடு மாறாது, சின்ன சமன்பாடு வரும். 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7 வரும். இது சமன்பாடு சரிதானே? நாங்கள் இஞ்சாலையும் இருக்கிறதா அங்கால இருக்க பேலன்ஸாக இருக்கா? ஸோ நம்ம இப்படி செய்யலாம், சின்ன சமன்பாடாக மாற்றலாம். இது 2 வெட்டுப்படும், இங்கே 4 வரும், இங்கே 40 வரும். ஸோ புதிய சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் sin4x sin40 சமன் 0 சமன்பாடு உருவாக்கியாச்சு. அதை தான் காட்ட சொன்னது. 2 பி பகுதி கேள்வி செஞ்சாச்சு. கவனமாக சமன்பாடு உருவாக்குற இடம் கவனம். நாங்கள் பி பகுதி கேள்வி செஞ்சாச்சு. ரைட். சி பகுதி கேள்வி தான் என்னென்னா அதை ஒருங்கமை சமன்பாடுகளை இருபடி சமன்பாடுகளை தீர்க்க சொல்லியிருக்கு. இருபடி சமன்பாடுகளை தீர்த்து ஏயின் நீளத்தை காண்க. இந்த நீளம் எக்ஸ் தான். இந்த நீளத்தை காட்டுவாம். இங்கே வர்க்க மூலம் 11க்கான பெருமானம் 3.32. ரைட். ஓகே. நம்ம இதை இருபடி சமன்பாடை தீர்க்கணும்னா 2 வழி இருக்குது. ஒன்று வர்க்கபூர்த்தி முறையிலேயே சூத்திரம். 2வது நாங்கள் வர்க்கபூர்த்தி முறை பேசிக்காகவே எடுத்துகிட்டு போகலாம். வர்க்கபூர்த்தி முறையில் நான் இதை செய்யணுமெண்டா நமக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா இந்த 40 வச்சுக்கொண்டு யோசிக்கிறார். 40 அங்கால போ, 40 அங்கால போனால் sin40 அங்கால போனால் sag40. நாங்கள் பயன்படுத்த போகிற டெக்னிக் சின்ன டெக்னிக் பிள்ளைகள், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எக்ஸாக ஏ முழுவதின் வர்க்கத்தின் விரிவை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஒரு நிறைவர்க்க கோவையாக மாற்றணும். ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல இருக்கிற எக்ஸை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். எக்ஸாக ஏ முழுவதின் வர்க்கத்தை நான் விரிச்செழுதினேன்டா எக்ஸ் வர்க்கம் சக 2ax சக ஏ வர்க்கம் என்று வரும். சில பிள்ளைகள் நினைக்கலாம் எக்ஸ் வர்க்கம் சக ஏ வர்க்கம் தானே சார்ண்டா. இல்லை, எக்ஸாக ஏ முழுவதின் வர்க்கம்ன்றது எக்ஸாக ஏ தர எக்ஸாக ஏ, அதான் எக்ஸாக ஏ முழுவதின் வர்க்கம். எக்ஸும் எக்ஸும் பெருக்கப்படும், ஏயும் ஏயும் பெருக்கப்படும். அது சரி. அதை விட எக்ஸ்ட்ராவா ஏயும் எக்ஸும் ஒருக்கா பெருக்கப்படும், எக்ஸும் ஏயும் ஒருக்கா பெருக்கப்படும். 2 இடத்துலையுமே ஏஎக்ஸ் 2ax இந்த 2வது உறுப்பு எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த ஒரு ஐடியா தான் நான் இதை நிறைவேற்க கோவையாக மாற்றுறதுக்கு மாறி இங்கேருந்து இங்கே பயன்படுத்த போகிறேன். ஸோ அதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இதில் ஒரு உறுப்பை சேர்த்து
நிறைவேற்க கோவை எழுதக்கூடிய கோவையாக மாற்றணும். ஆனால் ஒரு பிரச்சனை, அது எந்த உறுப்புன்றதை கண்டுபிடிக்கிறது. அதை கேட்டு மாதிரி சேர்த்தா தான் இது நிறைவேற்க கோவை ஆகும். அது அப்படி சேர்க்கையில் இது நிறைவேற்க கோவை ஆகாது. சரி, இது அது கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு பெரிய விஷயம் இல்லை பிள்ளைகள். எக்ஸ் இந்த குணகத்தின் பாதி இந்த வர்க்கம், அது நாங்கள் பிறகு கண்டுபிடிப்போம். ரைட், நிறைவேற்க கோவையாக எழுதி கொண்டு அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஸ்டைல். அது ஓகே. நிறைவேற்க கோவையாக எழுதுவோம். முதலாவது யார் இருந்தால் இங்கே எக்ஸ் வர்க்கம் வரும். முதலாவதாக எழுந்த வர்க்கம் இங்கே இருக்கும். ஸோ இவற்ற வர்க்கம் மூலமாக இருக்கும். எக்ஸ் வர்க்கம் ஏற்ற வர்க்கம் என்றால் எக்ஸினுடையது. அப்போ முதல் உறுப்பு எக்ஸ். கடைசி உறுப்பை வச்சு ரெண்டாவது உறுப்பை சொல்லிடாது. அதில் குழப்பம் இருக்கும். 2 பேர் வரலாம் சகமும். ஆனால் நடு உறுப்பை வச்சு ரெண்டாவது உறுப்பை சொல்லலாம். இந்த 2 பேரும் பெருக்கப்பட்டு 2ஆல் பெருக்குவதன் மூலம் தான் sin 4x வந்தது. எக்ஸ் பெருக்க இல்லைன்னா sin 4, அது 2ஆல் பெருக்கித்தான் வந்தது. ஸோ இதில் இருக்க வேண்டியது sin 2. வேணும்டா செக் பண்ணிப்பார். 2ஐயும் பெருக்கி 2ஆல் பெருக்கும்போது இது வரும். இதில் sin 4 இருக்கணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரி இதில் இருந்திருக்கணும். இல்லாட்டி என்னால் இந்த நிறைவேற்க கோவையாக மாற்றி இருக்க முடியாது. ஸோ இதில் இருக்க வேண்டியவற்றை வர்க்கம் அங்கே இருந்திருக்கணும். இதில் இருக்கிறவர் sin 2 அவற்ற வர்க்கமான 4 இருந்தால் தான் இந்த ஒட்டுமொத்த கோவையையும் என்னால் நிறைவேற்க கோவையாக மாற்ற முடிஞ்சு. ஸோ இங்கே 4 சேர்த்துனண்டா சமன்பாட்டு அந்த பக்கமும் 4 சேர்த்துருக்கணும். இல்லையண்டா சமன்பாடு பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். சமன்பாடு இல்லாமல் போயிடும். சரி, இந்த பக்கம் சுருக்கினா 44 வரப்போதும். வர்க்கத்தை அங்கால் அனுப்புகிறேன். வர்க்க மூலமாக போகும். ஆனால் என்ன பிரச்சனைண்டா, வர்க்க மூலத்தின் பெருமானம் நேர் மட்டும்தான். ஆனால் ஒரு எண்ணுந்த வர்க்கம் இன்ன பெருமானமாக இருக்கணுமெண்டா அதுக்கு அந்த பெருமானத்தின் வர்க்க மூலத்தின் பெருமானத்தின் நேரும் பெறும் மறையும் பெறும். அதனாடி +or- முன்னுக்கே சேர்க்கணும். எனக்கு தந்தது வர்க்க மூலம் 11. இங்கே கிடக்கிறது வர்க்க மூலம் 44. வர்க்க மூலம் 11 வச்சு வர்க்க மூலம் 44 11ஆல் வகுத்தாலே பிடிச்சிடுவேன் 4. வர்க்க மூலம் எளிய சீடாக்குதல். நாங்கள் என்ன செய்வோம், 4 தர 11 வர்க்க மூலம் 4 தர வர்க்க மூலம் 11. வர்க்க மூலம் 4க்கு பெருமானம் தெரியும் 2. வர்க்க மூலம் 11க்கு பெருமானம் தந்திருக்கு 3.32. பெருக்கினா 4 6 6 6.64 வரப்போகுது. ஸோ x2 சமன் +or- 6.64. sin2 அங்கே அனுப்புகிறேன். sin2 அங்கே போனால் சக2. x சமன் +or- 6.64 சக2. இப்போ இந்த கோவையில் ப்ளஸ் எடுத்து ஒரு விடை எடுக்கணும், மைனஸ் எடுத்து ஒரு விடை இருக்கணும். ப்ளஸ் எடுத்தோம்னா எக்ஸ் சமன் நேர் 6.64 சக2. 2 பேரும் ஒரே இனம் சேர்க்கும்போது கூட்டுப்படும். அதே ஒரே இனம் தானே, நம்பர் இனம் தானே. ரைட், கூட்டுப்பட்டால் 8.64 வரும். மறை எடுத்தால் எக்ஸ் சமன் மறை 6.64 சக2. 2 பேரும் வேறு குறி சேர்க்கும்போது கழிவிடும். பெரியவர் தசம என்ன இருக்கிறனால பிரச்சனை இல்லை. பெருசுலேருந்து சின்னன் கழிவிட்டால் 4.64. ஆனால் பெரியவற்ற குறி விடைக்கு வர மறை. ஆகவே இது பொருந்தாது. ஏன் பொருந்தாது? எக்ஸ்ன்றது இங்கே பக்க நீளமாக இருக்குது. ஒரு பக்க நீளம் எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் 0. இது 0 விட குறைவாக இருக்கிறதால பொருந்தாது. ஆனால் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், இந்த குறியீடு கொடுத்தா உங்களுக்கு சரி. நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னண்டா, இதை அப்போ 0 விட பெரிதாக எடுத்தா சரியா என்று கேள்வியை கேட்குறேன். இதில் இருக்கிறதுலையே எக்ஸ் சார்பாக மிக சிறிய பக்கம்ண்டா எக்ஸைனாலு சின்ன பக்கம். உண்மையா எக்ஸ் சின்னனா இருக்கலாது இல்லை, எக்ஸைனாலே 0 விட சின்னனா இருக்கலாது. ஏன்? எக்ஸைனால்ன்றது ஒரு பக்கம் இங்கே போட்டிருக்கேன். அப்போ எக்ஸைனாலே 0 விட சிறியதாக இருக்கலாது, பெருசாக இருக்கணும். எக்ஸைனாலும் பெருசாக இருக்கணும். 0 விட பெருசாக இருந்தால் தான் இங்கே ஒரு செவ்வகமே உருவாகும். அப்படி என்ன உண்மையை சொன்னால் எக்ஸ் 4 விடவே பெருசாக இருக்கணும், 0 விட பெருசாக இல்லை. ஆனால் இது 0 விடவே சின்னனாக இருக்குது. 4 விடவே பெருசாக இருக்க வேண்டியால் இவர் 0 விடவே சின்னனாக இருக்கிறார். ஸோ இது பொருந்தாது. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. நம்ம இதை அவாய்ட் பண்ணிடலாம். இது மட்டும்தான் பொருத்தமான விட. சரிதானே? நீங்கள் ஒருவேளை 3 தசம் சொச்சம் வந்தாலும் பொருத்தமற்றது. அதுக்கு அந்த விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். நான் நினைக்கிறேன் பொதுவாக எக்ஸ் பெரிது 0 தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஷயத்துக்கு வருவோம். எங்களுக்கு கேட்ட கேள்வி அந்த பெரிய செவ்வகத்தின் நீளம் தான். பெரிய செவ்வகத்தின் நீளம் எக்ஸ் தான். ஆகவே எக்ஸ் சமன், ஆனால் எக்ஸ்ன்னு விட்டுட்டு போகக்கூடாது. ஆகவே எக்ஸ் சமன் 8.64 மீட்டர். சில நேரம் கட்டிய முதலாம் சமன்பாடத்தை கேட்டிருக்கலாம். இருபடை சமன்பாடை தீர்த்து ஏயின் நீளத்தை காண்க. அப்போ நாங்கள் எக்ஸை கண்டதோடு முடியாமல் ஆகவே ஏயின் நீளம்
8.64 மீட்டர். அவ்வளோதான், செஞ்சிட்டோம். புள்ளித்தரத்தை சொல்கிறேன், கிட்டத்தட்ட தான் பிள்ளைகள் என்னாலையும் அவ்வளோ துல்லியமாக சொல்கிற அளவுக்கு ஸ்கீமை பாடமாக்கையில் கிட்டத்தட்ட சொல்கிறேன். முதலாவது செவ்வகத்தின் அகலத்தை காண்றதுக்கு ஒரு 2 புள்ளி கொடுங்க, ஏன்னா அது சூத்திரத்துக்கு அளவு வரணும், அது முதல் டைம் கஷ்டம். 2வது ஆளுக்கு ஒரு புள்ளி, அது நேரடியாக வரும். சமன்பாடு உருவாக்குறது, அதை தொடர்பை பயன்படுத்தி அப்படியே சமன்பாடு உருவாக்குறது, அந்த சமன்பாடை இந்த வடிவத்துக்கு மாற்றி கொண்டு வந்து விடுறது. அந்த வரிகள் எல்லாம் பொருத்தமான வரியாக இருக்கணும். அந்த சமன்பாடை இந்த வடிவத்துக்கு மாற்றி கொண்டு வந்து விடுறதுக்கு ஒரு புள்ளி. ஆக மொத்த சமன்பாடு உருவாக்கல் பக்கத்துக்கு 4 புள்ளி. அதுக்கு பிறகு அதை நிறைவேற்க கோவையாக மாற்ற வேண்டும். அங்கே இருக்கிற நிறைவேற்க கோவையாக இந்த லைன் நிறைவேற்க கோவையாக மாற்றணும், அதுக்கு 2 புள்ளி. அதை தீர்த்து 2 விட இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வர்க்கம் மூலம் அது இந்த வரியெல்லாம் சொல்லி இதுக்கான 2 புள்ளி. ரைட்டானே? எக்ஸாக இதுக்கு இல்லைடா, இங்கே இருக்குது. எங்கே இருக்குடா? இங்கே இருக்குது. ப்ளஸ் ஓ மைனஸ் இந்த குறியான 2 புள்ளி. அதுக்கு பிறகு 2 தீர்வையும் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு புள்ளி. அதில் ஒரு தீர்வு பொருந்தாது என்று சொல்லி இறுதி விடை, இதுகளுக்குள்ளேயே அந்த ஒரு புள்ளி வந்துடுமா, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி தான். இந்த நீளத்தை சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி. ஆக மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு கிட்டத்தட்ட எனது ஸ்கீமுக்கு அமைய உங்களுக்கு 10க்கு எத்தனை போடுவோம். உண்மையான ஸ்கீமில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்கலாம்.